சரி, இந்த இயேசுவினுடைய திருரத்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அப்படிதானே? சரி, எப்போ நீங்க இந்த இயேசுவினுடைய உடலையும் ரத்தத்தையும் உண்றீங்க? நன்மை கொடுக்கும் போது. வெரி குட். ராஜா கைத்தல் கொடுக்குவாங்க, ராஜா பதில் சொல்லிடுவாங்க. எப்போ? நன்மை கொடுக்கும் போது. சரி, இந்த நன்மை இப்ப நம்ம பூசையில நம்ம காணிக்கை கொடுக்குறோம், அப்படிதானே? நீங்க காணிக்கை கொடுக்குறீங்க, நீங்க ரசம் காணிக்கை கொடுக்குறீங்க, நீங்க அப்பம் காணிக்கை கொடுக்குறீங்க. அது எப்படி இருக்குது? அது சாதாரண கோதுமையினால் செய்யப்பட்ட அப்பம், சாதாரண திராட்சை பழத்தினால் செய்யப்பட்ட ரசம், இல்லையா? அதாவது ஒயின் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்போ இந்த திராட்சை ரசமும் கோதுமையால் செய்யப்பட்ட அப்பமும் எப்போ ஆண்டவருடைய உலகான ரத்தமாக மாறுது? குருவானவர் திருப்பலியில என்ன சொல்றாரு? இது எனது உடல், இது எனது ரத்தம். அந்த வசீகர வார்த்தை சொல்லும் பொழுது என்ன நடக்குது? ஆண்டவருடைய உடலாகவும் ரத்தமாகவும் இது மாறுது. இதுல ஏதாவது சந்தேகத்தை ஏதாவது சந்தேகம் நாம இருக்க முடியாது, அப்படித்தானே? சந்தேகம் இருந்தா இங்க இருக்க முடியாது. ஆனா 79 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி சந்தேகம் இருந்துச்சு. யாருக்கு? ஒரு சாமியார். எத்தனை வருஷத்துக்கு முன்னால? கிபி 750 வருஷத்துக்கு முன்னால். அப்ப ஏறக்குறைய 1200 வருஷத்துக்கு அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது? இத்தாலியில ஒரு மாதம் பூசை வச்சிருக்கிறார். பூசை வைக்கும் போது அவருக்கு ஒரு சந்தேகம். இந்த வசீகர வார்த்தையை சொல்லும் போது எப்படி ஆண்டவருடைய உடலாகவும் ஆண்டோட ரத்தமாக மாறும் அப்படின்னு இந்த சந்தேகத்திலே அவர் என்ன பண்றாரு? இயேசுடைய உடலை தூக்குறாரு, ரத்தத்தை தூக்குறாரு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அந்த ரச கிண்ணமானது ரத்தமாக மாறி அது சிந்தி எதுல விடுது? பலிபீடத்துல விடுது. பலிபீடத்தை எங்க வச்சிருக்கு? வெள்ளை துணி வச்சிருக்கு. அந்த வெள்ளை துணி முடிச்சு என்ன ஆகுது? ரத்தமா மாறி. ரத்தமா மாறின இந்த துணியை தூக்கிட்டு அப்பொழுது திருத்தத்தை கொண்டு போறாங்க. அப்ப அந்த திருத்தத்தை என்ன சொல்றாரு? இந்த இயேசுவின் உடலுக்கும் ரத்தத்துக்கும் நான் ஒரு பேர் ஆலயம் கட்டணும். என்ன கட்டணும்? பேராலயம். அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்வை மையப்படுத்தி உலகம் முழுசு விழாவை கொண்டாடணும். எப்போ? உலகம் முழுசு எல்லாரும் கொண்டாடணும். இயேசுடைய திருவுடல் திருரத்த விழாவை உலகம் முழுசும் நாம கொண்டாடணும். அப்படி ரொம்ப அருமையாக அவங்க சொன்ன பின்பாக 79 வருஷத்துக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு விழா தான் என்ன விழா? இயேசுடைய திருவுடல் திருரத்த விழா. இது புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது? 750. அப்பமும் ரசமும் எப்போ அந்த ஆண்டவர் உடலாக ரத்தமாக மாறுது? குருவானவர் அந்த வசீகர வார்த்தையை சொல்லும் பொழுது எதாக மாறுது? அப்பமாகவும் ரசமாக, அதாவது உடலாகவும் ரத்தமாகவும் மாறுது. இதெல்லாம் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லை. சரி, விவிலிய பூர்வமாக பார்க்கிறோம். விவிலிய பூர்வமாக நீங்க மெல்கிசேதேக்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிள்ல மெல்கிசேதேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெல்கிசேதேக், அதாவது பைபிளோட மெல்கிசேதேக்கின் முறைப்படி ஒரு சாமியார நம்ம ஒரு திருத்தொண்டரை குருவானவரை மாற்றும் பொழுது பிஷப் சொல்லுவாரு, மெல்கிசேதேக்கின் முறைப்படி எங்கெங்கும் குருவே அப்படின்னு. ஆசீர்வாதம், அந்த வழிமுறை வந்து ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டுல முதலாக அப்பத்தையும் ரசத்தையும் பயன்படுத்துறவர்கள் யார் அப்படின்னா அது மெல்கிசேதேக், இல்லையா? அந்த மெல்கிசேதேக் பழைய ஏற்பாட்டுல அப்பத்தையும் ரசத்தையும் பயன்படுத்துறாரு. புதிய ஏற்பாட்டுல மெல்கிசேதேக் யாரு? இயேசு. இவர் என்ன பண்றாரு? தனது உடலையும் ரத்தத்தையும் காணிக்கையாக கொடுக்கிறார். மெல்கிசேதேக்கு ஆண்டவர் என்ன காணிக்கை கொடுத்தாரு? அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாக கொடுக்கிறாரு. புதிய ஏற்பாட்டை இயேசு தனது உடலையும் ரத்தத்தையும் எதை கொடுக்கிறாரு? காணிக்கையாக கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாமளும் காணிக்கையா கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? நம்ம
நம்மளையே நாம கொடுக்கணும். இப்படிதான் ஒரு நாடு ஒரு ஆளுக்கு சம்பவம் இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்க. ஆஸ்பத்திரிக்கு போகும் பொழுது அந்த ஆஸ்பத்திரியில ஒரு நர்ஸ் ரொம்ப நல்ல கவனிச்சிருக்காங்க அந்த ஆள். இவருக்கு அந்த நர்ஸ் ரொம்ப பிடிச்சு போச்சு. பிடிச்சு போன உடனே இவர் என்ன பண்றாரு, ஒரு லெட்டர் எழுதுறாரு, நான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறேன், சரியா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு, என் இதயத்தையே நீங்க கொள்ள கொண்டுட்டீங்க, அதனால உங்க பதிலுக்காக ஆவலோடு காத்திருக்கிறேன் அப்படின்னு லெட்டர் எழுதி அவர் வந்து இந்த நர்சம்மாட்ட நீங்க கதவை வாசிங்க, இப்ப வாசனை அடிச்சுட போறீங்க, கதவை வாசிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். இந்த மாவும் கடிதம் இருந்துச்சு, உங்க அன்புக்கும் பாசத்துக்கு நன்றி, நாங்க நீங்க சொன்னது போல உங்க இதயத்தெல்லாம் கொள்ளையடிக்கல, உங்களுடைய கிட்டி எல்லாம் கொள்ளையடிச்சிருக்கோம், ஏன்னா அதனால நீங்க அடுத்த முறை வாங்க, உங்க இதயத்தை சேர்த்து கொள்ளையடிச்சிருக்கோம் அப்படின்னு அம்மா சொல்லிச்சான், எழுதிச்சான். அன்புக்குரிய லைஃப்ல நாம மனமோந்து கொடுக்கணும் இல்லையா? மனமோந்து வாழ்க்கையில கொடுக்கணும். ஆண்டவர் இயேசுவுக்கு நாம காணிக்கை கொடுக்கணும். இயேசு அதைத்தான் தனது வாழ்க்கை மூலமா சொல்லி காட்டினார். இன்னைக்கு வாசகத்தை நம்ம பார்த்தோம். வாசகத்துல நம்ம இன்னைக்கு நான் வேற ஒரு வாசகத்தை வாசித்தேன். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, அந்த இயேசுனுடைய உடலுக்கு ரத்தம் கடைசியில கூட அவன் ஈட்டியால குத்துறான் நெஞ்சில. ஆண்டவர் இயேசுல ரத்தமும் தண்ணீரும் வெளிவதுன்னு பார்க்கிறோம். அதாவது மாதம் வந்து என்ன பண்றாரு, பூச நேரத்துல ரசம் ஊத்துறாரா, அந்த கிண்ணத்துல ரசத்துக்கு அப்படி இருக்கு தண்ணி ஊத்துறாரு, ஊத்துறாரா? நான் ஊத்துறாரா இல்லையா? எதுக்கு ஊத்துறாரு? அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக, சரியா? அதாவது திருச்சபையில ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நமக்கு இந்த இயேசுவின் திருவுடலும் ரத்தமும் நமக்கு கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது. எப்ப கிடைக்குது? திருப்பலி நேரத்துல கிடைக்குது. ஆனா நாம இதுக்கு மதிப்பு கொடுக்கிறோமா இல்லையா? கொடுக்கிறோமா இல்லையா? சரி, இயேசுவின் திருவுடலும் திருரத்தமும் நீங்க வாங்கிட்டீங்களா? நீ வாங்கிட்டியா? வாங்கிட்டியா? நீ சொல்லு பாப்போம். நீ பூசையில ஃபாதர் நற்கருணை கொடுத்த பின்பாக நீ என்னமா செய்வ? என்ன செய்வ? என்ன செய்வ? பாட்டு படிப்போம், பிரேயர் பண்ணுவோம். சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? மறுவாழ்வு கொடுத்தாங்க. இப்படிதான் ஒரு ஆள் வந்து நம்ம வந்தார், ஒரு தாத்தா நம்ம வந்தார். இந்த லைன்ல தாத்தா, அந்த லைன்ல பாட்டி, ரெண்டு பேரும் நம்ம வந்தாங்க. தாத்தா இந்த சேர்த்திக்கிறாரு, பாட்டி இதை சேர்த்திக்கிறாரு. பாட்டி என்ன பண்ணிக்கணும்? நன்மை வாங்கிட்டு இப்படி போகணும். தாத்தா என்ன பண்ணணும்? நன்மை வாங்கிட்டு இப்படி போகணும். இந்த பாட்டி என்ன பண்ணிட்டு தாத்தா நன்மை கொடுத்து முடிஞ்ச உடனே நன்மை வாங்கிட்டு மருந்து போய் பாட்டி இப்படி தாத்தா விழிச்சிச்சு. தாத்தா நன்மை கொடுக்கும். தாத்தா சொல்ற தள்ளி போயா நன்மை என்ன வந்துட்டான், என்ன நன்மை. அப்போ அன்புக்குரியவர்களே, நம்ம லைஃப்ல நாம நன்மை வாங்க போறோம், நன்மை வந்து பெற்று நம்ம உட்கார்ந்து போறோம். நன்மை வாங்குவதற்கு முன்னாடியும் நல்ல முறையில் செய்யணும், தயாரிக்கணும். அதான் பழைய கால பாட்டிமாங்க தாத்தா சொல்லி கொடுத்துருப்பாங்க. மறுக்கைகளை எப்படி பூசைக்கு முன்னால என்ன கூடாது, சாப்பிட கூடாது, என்ன செய்யணும், அது தயாரிப்பு. ஆனா இப்ப நம்ம அப்படி இல்ல, நல்ல சிக்கன் மட்டன் எல்லாம் வெட்டிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், பூசைக்கு நாம வாரம் பழகுது. அப்படிதானே இன்னைக்கு நம்ம லைஃப் மாறி போச்சு. அன்புக்குரியவர்களே, இது ஒரு உன்னதமான விழா, அற்புதமான விழா. நல்லா சிந்திச்சு பார்த்தோம், சில நேரத்தில் ஆதங்கமான இருக்கும். ஏன்னா சீரிச சபை இருக்குல்ல, சீரிச சபையில தினந்தோறும் ஒவ்வொரு வழிபாடுகளுக்கும் நன்மை கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. மாசத்துல ஒரு காலம் கொடுப்பாங்க. அன்னைக்கு கொடுக்கும்போது பாருங்க சரியான கூட்டமா இருக்கும். ஆனா நம்ம சபையில எப்படி நம்ம தினமும் கூட கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த இலவச மிக்சி, இலவச கிரைண்டர், இலவச ஃபேன் இதெல்லாம் எங்க வைப்போம்?
மூலையில கிடக்கும், கயங்களில கிடக்கும், இல்லாட்டி எங்கேயாவது இது கிடக்கும். இன்னைக்கு அடிக்கடி கொடுத்தா என்னது அதனுடைய மகிமை நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? அப்போ எனக்கு கூட ஒரு வாதம் வந்து ஏன் நம்ம திருச்சபையிலையும் மாசத்துக்கு கொடுத்தா போதுக்கலாம், அது 2 வாரத்துக்கு கொடுத்தா போதுக்கலாம், ஏன்னா அப்படின்னு ஒரு ஏன் வரக்கூடாது சிந்தனை நடக்கல. ஏன்னா நமக்கு ஒரு மகிமை தேதிக்கு பூசை வைக்கிறது நம்மளால கைது நடுத்தட்டம் இருக்கு. எக்கா பூசை வாங்க உதவிசா நம்ம இருக்கு, உதவிசா வந்து ஜெபம் பண்ணுங்க, பூசை ஆரம்பிங்க. இன்னைக்கு அப்படி ஆர்வம் நமக்கு இல்ல, யாருமே ஆர்வம் இல்ல. பூசை இன்னைக்கு இங்க ஊழ பூசப்பா ஓடி போனோம், அங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு ஆர்வம் இன்னைக்கு இருக்கா இல்லையா? செத்து போச்சு. என்ன செத்து போச்சு. ஆனா ரேஷன் கடையில இன்னைக்கு என்னது மணல் கொடுக்குறான், அரிசி கொடுக்குறான், பாமாயில் கொடுக்குறான், 1000 ரூபாய் கொடுக்குறான் அப்படின்னா விடிகாலமே கல்லு போட்டோம் அல்லது வீட்டுக்காரே உட்கார வச்சாது என்ன பண்ணுவோம்? அங்க போய் பசிக்கு என்ன? ஆமா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்காரங்க வாங்க எல்லாம் சேர்ந்து பூசைக்குவோம், எல்லாரும் தம்பி வா பூசைக்குவோம், தங்கச்சி வா பூசைக்குவோம், கூட்டிட்டு வர மாட்டோம் இல்லையா? பிள்ளையா பூசிக்கிறவங்க அவங்க அதுல அவன் உறங்கி கிடக்கான் வீட்டுல. அவன் என் பிள்ளை ரொம்ப டயர்டு, அந்த பிள்ளை இரவு போட்டணும் போகும் முடிச்சு ஃபுல்லா டியூஷன் பயங்கரமா படிச்சு மண்டபம் நிரப்பி இன்னைக்கு அவன் தலைவலி, அவன் வரமாட்டான். எப்ப என் பிள்ளைங்க இருக்கா, அவன் ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்கா, அவன் பரதநாட்டியம் ஆட இருக்கா, அவன் டிஸ்கோ டான்ஸ் ஆட இருக்கா, அவன் பூசைக்கெல்லாம் வரமாட்டான். நம்ம பிள்ளைகளும் பசங்களும் சொல்ல காரியம் இல்லையா? இன்னைக்கு அப்பா அம்மா தான் யாருக்கு விசுவாசத்தை எடுத்துட்டு இருக்கா? பிள்ளைகள் விசுவாசத்தை எடுத்துட்டு யாரு? தாய் தாக்கம் தான். இன்னைக்கு தாய் தாக்கம் ஒழுங்கா இருந்தா விசுவாசம் நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு பிள்ளை விசுவாசம் இல்லாம இருந்தா காரணம் யாரு? எப்ப நோய்க்கு வரக்கூட காரணம் யாரு? நம்ம நீதானே உண்மையிலேயே மதிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்ட சக மனிதனையும் மதிக்க வேண்டும். ஆமாவும் இல்லையா? ஆமாவும் இல்லையா? நான் உண்மையிலேயே நான் இயேசுவோட உடலை நான் மதிக்கணும் என்றால் நம்ம தாயை மதிக்கணும், தகப்பனை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும். அப்பதான் கிறிஸ்துவனுடைய திருக்குறளுக்கு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் இல்லையா? ஏன்னா ஏதோ வந்தோம் ஆண்டோட உடலை வாங்கணும், நம்ம போல இருக்க கூடாது, இந்த வாழ்க்கையில வரணும். அதனாலதான் அகஸ்தியர் அருமையா சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? நீ நாட்டு நீதி மட்டும் நன்மை வாங்காத, உள்ளத்தை நீதி நன்மை வாங்கன்னு சொல்லுவாரு. வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த வாழ்க்கையில நாம் எல்லாருமே நாம இன்னைக்கு சிந்திச்சு பார்க்க வேண்டியது, நாம் ஒரு நாட்டை மட்டும் நீங்க நன்மை வாங்கலாமா, அது உள்ளதை திறந்து இதயத்தை நீங்க நன்மை வாங்கலாமா? இங்க நன்மை வாங்கிட்டு போய் வெளியே கெட்டவாதோட திட்டது, வெளியே சண்டை போடுறது, மாமனார் மாமியார் கவனிக்காமல் இருக்கிறது, அண்ணன் தம்பிகளை சண்டையை உருவாக்கணும்னா we are not eligible to receive the holy communion. நாம் யாருமே அதுக்கு லாயக்கு இல்லை. இது விளையாட்டு பொருள் இல்லை. ஆகவே கடவுளுக்கு பக்குவம் கொடுக்கிற வாய்ப்பு கொடுக்கிறாரு. இந்த உடலுக்கு மொத்தம் ஆனப்படுத்த பிரிக்கிட்டு பரிசு, அன்பு பரிசு இதான் கடவுள் பரிசு கொடுத்து போறாரு. உலகத்துக்கு போகப்படுது கடவுள் என்ன கொண்டு போறாரு? உடலை ரத்தத்தை வச்சுக்கிற அன்பு பரிசா கொடுத்து போறாரு. ஆகவே அன்பான இறைவர்கள் இந்த நாள்ல நல்ல முறையில் விழாவை உள்வாங்க. இந்த விழா ஒரு ஆசீர்வாதம் விழா. இந்த விழாவின் மூலமாக ஆண்டவர் நிரம்ப ஆசீர்வதிக்கணும். நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணும் சொல்லி நீங்க நல்ல அதே போல திருப்பை என்பது ஆசீர்வாதம். திருப்பை என்பது ஆண்டவர் ஆசீர்வாதம். இது நாம் கிடைக்கக்கூடிய உன்னதமான பரிசு தான் திவ்ய கருணை. எனக்கு நல்ல முறையில் உள்வாங்கி நான் ஜெபிப்பேன் என்ற சிந்தனையோடு நாம் இந்த நாளை பங்கெடுப்போம். நிச்சயமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.